ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வாங்க இன்றைக்கி நம்ம சூப்பரான இட்லி சாம்பார் தாங்க பார்க்க போகிறோம். இட்லிக்கு சாம்பார் ஆச்சு, மதியம் லஞ்சுக்கு சாப்பாட்டுக்கும் சாம்பார் ஆச்சு. ரெண்டுக்கும் ஆகிற மாதிரி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். பருப்பு ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. நல்லா கழுவிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூளும் விளக்கெண்ணையும் சேர்த்து பருப்பு ஒரு விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப விசில் விடக்கூடாது, ஒரே ஒரு விசில் போதுங்க. அதுலேயே பருப்பு ஓரளவுக்கு வெந்துடும், போதும். திருப்பி நம்ம தாளித்து கொட்டுறப்ப கொதிக்கிறப்போ சரியாயிடும். பருப்பு வேகட்டும், அதுக்குள்ளே நம்ம காயெல்லாம் வணக்கி விட்டுக்கலாம். ஒரு மண்சட்டியில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதையும் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. பூண்டு வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக சின்ன வெங்காயம், ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகா எல்லாம் சேர்த்து வதக்கி விடுங்க. வெங்காயம் ரொம்ப வதங்க தேவையில்லை, பொன்னிறமாக வதங்கினா போதும். வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி கட் பண்ணி உள்ளே சேர்த்து அதையும் நல்லா குழையிற அளவுக்கு வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடணும், அந்தளவுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறமா சாம்பார் பவுட்ரு சேர்த்துக்கலாம். வீட்டில் அரைச்ச சாம்பார் பவுட்ரு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கு வீட்டில் அரைச்ச சாம்பார் பவுட்ரு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நம்ம இப்போ காய்கறியெல்லாம் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் சேர்த்துருக்கேன். பச்சை கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் நல்லா வதக்கி விடுங்க. ஏதோ ஒரு காய் இருந்தாலும் போதும். ஒன்று கத்திரிக்காய் இல்லைன்னா உருளைக்கிழங்கு, ஏதோ ஒரு காய் இருந்தால் போதும். சூப்பரான சாம்பார் ரெடி பண்ணிடலாம். நல்லா வதக்கி விடுங்க. அதோட பச்சை வாசமெல்லாம் போனதுக்கப்புறம் சாம்பார் பவுட்ரு சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. கரிஞ்சிடாமல் பார்த்துக்குங்க. மண்சட்டியில் தீ வேகமாக இருந்துச்சுன்னா சாம்பார் பவுட்ரு போட்டதே கரிஞ்சிரும். தீயை குறைச்சி வச்சுட்டு சாம்பார் பவுட்ரு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்ச பருப்பை உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. நம்மளுக்கு தண்ணி எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கலாம். சாம்பாருக்கு தண்ணியாட்டு இருந்தால் தாங்க இட்லி நல்லாயிருக்கும். இட்லிக்கு சாம்பாருக்கும் நல்லாயிருக்கும். நம்ம மதியத்துக்கு வேணால் கொஞ்சமாக சுட வச்சுக்கலாம். சாப்பாடு வச்சு காலையில் டிஃபனுக்கு ஆச்சு, மதியத்து லஞ்சுக்கு ஆச்சு. கொஞ்சமாக மல்லித்தலை தூவிக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான இட்லி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு.